ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னே நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்ட்ரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். அப்பா இந்த ஆறு எங்கே போனா அப்படின்னு சொல்லி அவனே தேடிட்டிக்காரு. அப்போ அம்மாவும், உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இன்னைக்கு நான் ரொம்ப பயந்துட்டேன். திடீர்னு கல்யாண விஷயத்த பேசினே நான் பயந்துட்டேன். ஆனால் எல்லாத்தையும் போயும் வந்து சமாளிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அப்பாவும், ஆமாம் நீ சொல்கிறது கரெக்ட் தான், ஏன்னா வியும் வந்து ரொம்ப பக்குவமான பையன்னு சொல்கிறாரு. சித்தப்பா ஏன் இவ்வளோ துடிக்கிறாருன்னே தெரியல மேரேஜ் பண்ணணும்னு. எங்கே வியும் ஹாஸ்பிட்டலில் இருக்கான், அங்கே அவர் என்னன்னா முகூர்த்தத்தை ஐயர் கூட ஃபிக்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அப்போ அவங்களும், ஆனால் சில நேரங்களில் சில விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரிகிற விஷயங்கள் நடக்கிறது இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பஸ்ஸல்ஸ் பீசஸை நான் ஒன்றா இணைக்கிறேன். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பஸ்ஸல்ஸ் கம்ப்ளீட் ஆகும்ல, அப்போ சாந்தினியோட ரூஃபத்தை எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்னு வில்லத்தனமாகவே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த குடும்பம் மொத்தமும் முடிவுக்கு வந்துடும், நானும் ராஜனும் மட்டும்தான் இப்போ அப்படின்னு கொஞ்சம் மெதுவாகவே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு புரியல, பார்க்கலாம். அப்போ ஆதியும் இவங்க சொன்னதெல்லாம் வியர்டாக பார்த்துட்டே இருக்கான். மியும், நீ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ப மாட்டேன்னு தெரியும், ஆனால் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது பாரு. டாக்டர் ஆஃபத்திக்கின்னு சொன்னார், அவருக்கு என்னாச்சுன்னு பார்த்தல, ஆனால் நீ ஆஃபத்து எதுவும் இல்லைன்னு சொன்ன, ஆனால் உனக்கு இப்போ ஆக்சிடென்ட் ஆகிட்டு. அதுவும் இத்தனை நாளாக என்னை சுற்றி நடக்கிற இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் வியர்டாக இல்லை. எனக்கு என்னமோ என்னை சுற்றி ஏதோ நடக்குதுன்னு தோணுது, நீ நம்பினாலும் நம்பலைனாலும் அப்படின்னு சொல்லி அவளை சுற்றி நடக்கிறத பற்றி அவள் சொல்லிட்டிக்கா. அப்போ வியூம் என்னன்னா என் ஃபோன் எடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவளும் ஷாக் ஆகி ஃபோனா அப்படின்னு சொல்லி கேட்டதும் அப்படின்னு சொன்னதும் அவளும் எடுத்து கொடுக்குறா. அப்போ அவனோட ஃபோனை பார்த்துக்கிட்டு, நீ என்கிட்ட கேட்டுட்டு இருந்தால அந்த இன்ஸ்பெக்டர் என்கிட்ட என்ன சொன்னார்னு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபோனை அவகிட்ட கொடுக்குறான். ஒரு இந்தியன் சைக்காட்டிஸ்ட் ஒரு பொண்ணை அப்யூஸ் பண்ணாரா, டாக்டர் அமித் வந்து லேடிஸ் பேஷண்ட் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணதால கேஸுக்குதா அப்படின்னு அதை ரீட் பண்ணவ ஷோக்கா, ஓ மை காட் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து சொல்றா. அவனும் அந்த இன்ஸ்பெக்டர் என்கிட்ட இதை தான் சொன்னார், அதுக்கப்புறம் நான் பண்ண ரிசர்ச்சில் தான் இதெல்லாம் கிடைச்சிது. அவன் ஒரு ஃபேக் டாக்டர், தப்பு ஏன்ட்டு தான். அவனை பற்றி விசாரிக்காம நேராக உன்னை கொண்டு போயிட்டு அவன்கிட்ட ஈக்க வச்சுட்டேன். இதில் உன் தப்பு எதுன்னு உனக்கே தெரியும். டாக்டர் உனக்கு ஆஃபத்திக்கு தனியாவான்னு சொன்னால் நீ என்கிட்ட சொல்லாமல் போனேன். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் சரண்யா, நீ நினைக்கிற அளவுக்கு இந்த வேர்ல்டு சாஃப்டாக இருக்காது. டாக்டர் அவனை பார்க்குக்கு வான்னு சொல்லிக்கான், நிச்சயமாக இதில் எந்த நல்ல நோக்கமும் இல்லை. அவன் அப்படியே சொன்னதும் அதை கேட்டுட்டு அவ்வளோ எமோஷ்னல் ஆகி, காட் இது தெரியாமல் நான் அவரை அந்த அளவுக்கு நம்பினேன். அவர் சொன்னதெல்லாம் கேட்டேன், அவரை என் பிரச்சனையை புரிஞ்சுப்பான்னு நம்பினேன், என் வேதனையை புரிஞ்சுப்பான்னு நினைச்சா அப்படின்னு சொல்லி அவள் அழுதுகிட்டே சொல்கிறா. அப்போ அவனும் அவள் கை மேலே கை வச்சு, சரண்யா நான் உன் வேதனையை புரிஞ்சுக்க மாட்டேன், எனக்கு அந்த தன்மை இல்லைன்னு நினைக்கிறியா. அவன் அப்படி சொன்னதும் அவளும் அவன்கிட்ட கையை பிடிச்சிக்கிட்டே, இல்லை 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 வியூம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ கரெக்டாக அந்த டோர் ஓப்பன் ஆகுது. அப்போ அந்த கோஸ்ட்டை பார்த்தா அவங்களோட கை ஒருத்த மேலே ஒருத்தர் இருக்கிறதையும் முறைச்சி பார்த்துட்டு அப்படியே வியூம் கிட்ட மூஞ்ச கிட்டவா கொண்டு போய் காட்டுது. அப்போ நேசும் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தவங்க சரண்யா கிட்ட, நீங்கள் ஃபார்மசி போயிட்டு இந்த டேப்லெட்டை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ப்ரிசப்ஷனை கொடுக்குறாங்க. அப்போ அவளும் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி போனதும் அவனும், நீ எங்கே போகிற, வாட் பாய் கிட்ட போய்த்து வர சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ அவளும், ரிலாக்ஸ் போயும் நான் போய்த்து வந்துடுறேன், நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அப்போ அவள் போகிற பார்க்க அந்த கோஸ்ட்டும் அவளை ஃபாலோ பண்ணிட்டு போகுது. அது சென்ஸ் ஆகினதும் அவளும் திரும்பி பார்க்குறா. அப்போ அவளும் அங்கிட்ட பார்க்குறத பார்த்துட்டு வியூமும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவளும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய்த்துடுறா. அப்போ வியூமும், நிச்சயமாக உனக்கு என் மேலே லவ் வரும் சரண்யா, எவ்வளோ நாள் தடுக்க முடியுமோ தடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ அந்த கோஸ்ட்டு முறைச்சி பார்த்துட்டு, அப்போ சரண்யா பேசிட்டேக்கா, காத்தடிக்குது, அதோட ஒவ்வொரு விண்டோவாக ஓப்பன் ஆகுது. அவளும் அப்படியே அங்கேயே நிற்கிறா. பார்க்க பின்னால் அந்த கோஸ்ட்டு நிற்கிது. அப்போ அவளும் பயந்துக்கிட்டே ஸ்லோவாக திரும்பி பார்த்தா எதுவும் இல்லை, நார்மல் ஆகிக்குது. அப்போ அவளும் அங்கே இங்கே போகிறா. அதுக்குள்ளே யாரும் கையை பிடிச்சி இருக்கிறாங்க, யாண்டி பார்த்தா மந்திரமா. அப்போ சரண்யாவும் அவங்கள பார்த்து டென்ஷன் ஆகிட்டு, நீ இன்னும் இங்கே தான் இருக்கியா, யாராவது இங்கே இருக்கீங்களா, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. அப்போ அவங்களும் அவனை வாயில காய வச்சு மூடினவங்க, கத்தாத வாயை மூடு, அந்த பேய் பண்ணுற வேலையில் நானே இங்கே ஒரு பேய் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவளும் கன்ஃபியூஸ்ட் ஆகி, பேயா அப்படின்னு சொல்லி கேட்குறா. வேற என்னவா, அந்த பேய் தான் உன்னை பின்தொடர்ந்தீக்கி, அது இப்போ பின்னால் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட அவளும் கோவமா, வாட் ரவீஷ்
நான் ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது உன்ட பேய் கதையெல்லாம் நம்பிட்டிக்கிறதுக்கு. அவள் அப்படி சொல்ல சொல்ல அவங்களுக்கு ஏதோ சென்ஸ் ஆகின மாதிரி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த கோஸ்ட் அங்கே தான் வருது. அப்போ அவங்களும் அந்த கோஸ்ட்டை பார்த்துக்கிட்டே இவன் தானா உன்னை பின்தொடர்ந்து இவ்வளோ தூரம் வந்துட்டானான்னு சொல்கிறாங்க. அவள் அந்த கோஸ்ட்டும் அவங்களே பார்த்துட்டு இருக்குது. அப்போ அவங்க சரண்யாவை பார்த்து நான் சொன்னது உண்மைதான், நீ ஒன்றும் தனியாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவளும் இருட்டிட்டீங்க ஆகி என்ன உன் இஷ்டத்துக்கு வருட்டீங்க. அவங்களும் அதுக்கு நான் உண்மையை தான் சொல்கிறேன், இவன் உன்னை விட மாட்டான், யாரும் உனக்கு உதவ மாட்டாங்க. ஆனாண்டா எனக்கு எல்லாமே தெரியும், உன்னை சுற்றி என்ன நடந்துட்டீங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும். இங்கே அவன் இங்கே தான் நின்றுட்டிக்கான் அப்படின்னு சொல்லி அந்த கோஸ்ட்டை காட்டுறாங்க. ஆனால் சரண்யாவுக்கு அவன் அந்த கோஸ்ட்டு நிற்கிறது விளங்க மாட்டேங்குது. அதுவும் ஆமாண்ட மாதிரி சரண்யாவை பார்த்துக்கிட்டே அங்கே இருந்து போகுது. அவள் சரண்யா அவங்கள பிடிச்சி எடுத்து வச்சு என்ன தெரியும் உனக்கு, எனக்கு எப்பவும் குளிர் அடிக்குது, எனக்கு கூட ஸ்மெல் வருது, எப்போ பார்த்தாலும் என்னை சுற்றி யாரும் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இதுதானே என்கிட்ட சொல்லணும்னு வந்த இந்த உண்மை இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லா டாக்டர்ஸ் எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் தெரியும். இங்கே பாரு, நான் பயந்து பேத்திக்கிறேன், அதை ஒத்துக்கிறேன். ஆனால் நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஃப்ராட் எல்லாம் நான் நம்ப மாட்டேன். ஸோ ப்ளீஸ் என்னை இந்த மாதிரி தொல்லை பண்ணுறதை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகிறா. அப்போ அவங்க கபாலி ஹில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அவள் ஸ்டெக்காகி நின்றுடுறா அப்படியே. அதை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னதும் அவளும் நின்று யோசிச்சு பார்க்குறா. அவளும் கொஞ்சம் பயமாகவே அவங்கள திரும்பி பார்க்க பக்கத்தில் அந்த கோஷ்டி நின்று பார்த்துட்டிக்குது. அப்போ நேஸ் அவங்களும் மேடம் இந்தாயிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை கூப்பிட்டு காட்டினதும் அவங்களும் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டேருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. அப்பவும் அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு ஒரு பேப்பரில் சம்திங் ஏதோ எழுதி கொண்டு வந்து அவனை போட்டுட்டு போய்த்துடுறாங்க. அப்போ அதை சரண்யா எடுக்கிறா. அப்போ அவள் அதை ஓப்பன் பண்ண அதுக்கடையில் அவங்க என்னென்ன பின்னால் வந்து பயந்துடாத, என் இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போய்த்துடுறாங்க. அப்போ அவள் அதை ரீட் பண்ணுறா. அந்த பேய் ஒன்றை விடாது, அது நிழல் போல் ஒன்றை தொடர்ந்தது தான் இருக்கும் அப்படின்னு இது பக்கத்தில் அந்த பேய் நின்று பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கூட காமன் சென்ஸே இல்லாத பேய்ப்பா. எல்லா பார்த்தாலும் வந்து ரீட் பண்ணுறது வாசிக்குது, அந்த ரொமான்ஸ் பண்ண சொல்ல நடுவில் வருது. அவள் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. அவள் அப்பாவும் ஆமாம் சுமதி, சரண்யா வியோமை வீட்டில் விட்டுட்டு தான் வருவா போலேகி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவங்களும் ஹாப்பியா வியோம் அவ்வளோ ஈஸியாக அவளை விட்டுருவான்னு நினைக்கிறீங்களா? அதுவும் இல்லாமல் அவள் இன்னைக்கு வீட்டுக்கு வேற போயிட்டுக்கா. ராஜன் சார், சதீஷ் எல்லாரும் அவளை ஆர்வமாக வரவேற்பாங்க அப்படின்னு அவங்க ஹாப்பியாக சொல்லிட்டிருக்காங்க. அப்போ ஆதியும் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாகவே பார்த்துட்டிருக்கான். அவள் அப்பாவும் அந்த மாதவிட மனசு மட்டும் மாறிட்டா போதும் சுமதி, அவங்க நேற்று தேவையில்லாமல் கோவப்பட்டாங்க, சரண்யாவால் அவங்கள சமாதானப்படுத்த முடியும்னு எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ அம்மாவும் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நம்ம வளர்த்த வளர்ப்பு அப்புறம் வியூட துணை அது ரெண்டும் சரண்யாவுக்கு அதை விட மனசுல ரொம்ப நல்ல ஒரு இடத்த பிடிச்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையா சொல்றாங்க. அதை கேட்டுட்டு ஆதியால கண்ட்ரோல் பண்ண முடியாம அம்மா அந்த வீட்டுல அக்காவால ஹாப்பி ஆகிக்கவும் முடியாது, சிரிக்கவும் முடியாது. அவன் அப்படி சொன்னதும் ஷோக் ஆகி பாக்குதுவோ என்னடா இவன் சொல்றான்னு. வியூமானா நைஸ், பட் அந்த ஃபேமிலி தான், அந்த ஃபேமிலியில வெளியில தெரியுற மாதிரி இல்லை அப்படின்னு கரெக்டா சொல்றான். அவ பார்த்தா அந்த ஆண்டியும் அந்த மிளகாவை வச்சு சுத்தி போட்டிருக்காங்க. இது கொஞ்சம் அவுட் ஆயிட்டாச்சுன்னு தெரியும், ஆனால் ரொம்ப எஃபெக்டிவ். இதுக்கு முன்னால் நிறைவேறாததெல்லாம் இப்போ நிறைவேறிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே டேடை பார்க்குறாங்க. அவள் டேடும் முறைச்சி பார்க்குறாரு. எனக்கு இது என்னன்னே புரியலை கைஸ், சரி ஓகே பார்க்கலாம். அவங்களும் நீங்கள் உள்ள வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டேடும் கோவமா வியூம் நீ இப்போ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரண்யாவை பார்த்து சாஃப்டா இது ஓண்ட பொறுப்பு அப்படின்னு ஸ்மைல் பண்ணிட்டே சொல்றாரு. அப்ப அவளும் அப்படின்னு மண்டையாற்றா. எங்க மம்மிக்கு தான் வயிறு பத்திக்கிட்டு எரியுது. அப்ப டேட்டுக்கு கால் வந்ததும் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பேத்துறாரு. அப்ப மம்மியும் வியூம்கானா வா உன்னோட ரூம்க்கு போகலாம், நீ ரெஸ்ட் எடுக்கணும்ல அப்படின்னு பாசமா சொல்றாங்க. அவன் என்னன்னா மோம் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாரண்யாவை திரும்பி பார்த்து அவன் என் கூடவே இப்பா அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப அவளும் இவன் வாயை வச்சுட்டு கொஞ்சம் சும்மா இருக்கிறானா என்ன, சும்மாவே அவங்க லெஃப்ட்டு ரைட்டு வாங்குவாங்க, இப்போ எங்கிட்ட அடிப்பாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. அப்போ மம்மியும் முறைச்சி பார்த்துட்டிருக்காங்க. அப்போ அவனும் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டதும் அவளும் நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்புறா. அப்போ அவனும் அவனோட கையை பிடிச்சிக்கிட்டே நான் அவனை போக சொன்னேனா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவனும் அப்படின்னு கியூட்டாக மண்டே ஆட்டுறா. அவன் என் கூட வா அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவளும் மம்மியை பார்த்துட்டு அப்படின்னு மண்டே ஆட்டுறா. அப்போ மம்மி பார்த்துட்டிருக்காங்க. அப்போ அவன் என்னன்னா சரண்யாட கையை பிடிச்சி எடுத்து ரூமுக்கு கூட்டிட்டு போறான். இந்த ஏண்டிக்கு இதுல என்னதான் சந்தோஷம்ன்றே தெரியலப்பா. அவன் மம்மியும் கடுப்புல போய்த்துடுறாங்க.
நமக்கு அதிர்ஷ்டம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்களோட மகனும் இந்த வியூவும் திரும்ப வந்துட்டான். இவனோட ஃபோட்டோக்கு எப்போதான் மாலை போட போறோன்னே தெரியல அப்படின்னு சொல்றான். ஆர் யூ கிரேசி ஸ்டூபிட்? ஒருவேளை நீ பேசுறதை யாராச்சும் கேட்டுட்டாங்கன்னா விளைவுகள் ரொம்ப பெருசாயிக்கும், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போதும். பார்த்தா டேடி அங்கன்னு தான் கேட்டுட்டிருக்காரு, முறைச்சு பார்த்துட்டிருக்காரு. இவர் என்ன பண்ண போறாரோ தெரியல. அப்போ வியூமோ சரண்யா அந்த டவல் கூட ப்ளீஸ் அப்படின்னு சொல்றான். அப்போ அவட மைண்டுக்குள்ள அவனை அந்த டவலோட பார்த்தது தான் ஞாபகம் வருது. அவளும் ஷாக்காக அவனை பார்த்துட்டிக்க. அவனும் ஹேண்ட் டவல் தான் கேட்டான், அந்த கபட்டில் இருக்குது அப்படின்னு சொல்றான். அவளும் ஷை ஆகிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்க போறா. அப்போ அவளும் எடுத்து கொடுத்துட்டே நான் உனக்கு டேப்லெட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்டும் எடுத்து கொடுக்குறா. அப்போ அவனும் அதை குடிச்சிடுறான். அப்போ அவனும் ரொம்ப வேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு டிஷர்ட்டில் பட்டனை ரிமூவ் பண்ணுறான். அப்போ அவளும் உடனே பின்னுக்கு திரும்பிக்கிறா. அப்போ அவனும் ஹலோ, நீ ஆல்ரெடி என் செஸ்ட்டை பார்த்திக்க, என் செஸ்ட் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அவளும் மறக்கக்கூடிய விஷயமா அது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இல்லை நான் பார்க்கவே இல்லை, அப்போ நான் இப்படி தான் திரும்பிட்டேன் அப்படின்னு சொல்லி மேனேஜ் பண்ணுறா. அப்போ அவனும் ஓகே அப்போ அந்த டிஷர்ட் எடு அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவளும் எங்கே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டென்ஷனாகவே கேட்குறா. கபட்ல சரண்யா, வாட்ஸ் ராங் வித் யூ? அப்போ அவளும் ப்ளஷிங் ஆகிக்கிட்டே நான் போய் தான் ஏண்டி அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அது சரி, நான் உன் வீட்டுக்கு வந்து நான் உனக்கு வேலைக்காரனா இருக்கலாம், நீ என் வீட்டுக்கு வந்தால் வேலைக்காரியா இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். வேலைக்காரியா? கேவலமா இருக்கு இந்த பேர் அப்படின்னு சொல்கிறா. வேலைக்காரனுக்கு பிடிச்சது வேலைக்காரி தானே, நம்ம 2 பேருக்கும் இந்த பேர் ரொம்ப மேட்ச் ஆகுதுல்ல அப்படின்னு சொல்கிறான். அவளும் என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டு இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த ட்ரெஸ்ஸை எடுக்க போறா. அவனும் கஷ்டப்பட்டு உடம்பேத்திக்க 2 பார்க்காம போனா என்ன அர்த்தம் அப்படின்னு அவளை போட்டு டீஸ் பண்றான். அவளும் ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டே ட்ரெஸ்ஸை நீட்டினதும் அப்போ அவனும் ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிட்டே கண் மூடித்தனமா ரொம்ப இம்பார்ட்டண்டான சீனெல்லாம் மிஸ் பண்ற சரண்யா அப்படின்னு சொல்லி டீஸ் பண்றான் இன்னும் போட்டு. வெரி ஃபனி, வாட் அ ஜோக் அப்படின்னு சொல்லிட்டிக்கா. அப்போ அவளும் அதுக்குள்ள ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறான் ஆல்மோஸ்ட். அப்போ அவளும் வேற ஏதாச்சும் ஆர்டர் சார்? அவனும் ஓகே, இன்னைக்கு நீங்கள் எனக்கு வேலைக்காரி ஆகி போச்சு, ஸோ நான் சொல்கிற எல்லாத்தையும் செய்வீங்களா? அப்போ அவளும் சளைச்சிக்கிட்டே செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அக்கா அப்படின்னு அவன் கேட்டதும் சொல்லு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் கேட்டதுக்கப்புறம் முடியாதுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். சொல்ல மாட்டேன் சொல்லு அப்படின்னு சொன்னதும் ஐஸை ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவளும் ஐஸை ஓப்பன் பண்ணதும் அவள் முன்னால் வந்து நிற்கிறான். ஸ்டே க்ளோஸ் மீ அப்படின்னு அவளை பார்த்துக்கிட்டே சொல்கிறான். அப்படின்னு சொல்லிக்கிட்டே பின்னால போகிறா. அது சரி, இனி இவ தான் என்கிட்ட மேரேஜை பற்றி பேசிக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனும் கிட்ட பேசிட்டே இருக்கான். அவளும் பின்னாலே பேசிட்டீங்க, இப்போ நான் உன்கிட்ட க்ளோஸாக வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே க்ளோஸாக வரான். அப்போ அவளும் போய் அந்த வாலில் அப்படி மூட்டிகிட்டே நின்றதும் அவன் ரொமான்டிக்காக பார்க்குறான். அப்போ அவளும் வந்து அவனே பார்த்துட்டீங்க. அதுக்குள்ள வந்துட்டுப்பா அந்த கஸ்ட்டு அவளும் போக ட்ரை பண்ணுறான். அவனும் அவளை போக விடாத மாதிரி கையை வச்சு பிளாக் பண்ணிடுறான். அவளும் அவனை பார்த்துட்டு சரி, நீ அன்னைக்கு சொல்லிக்கிட்டே இருந்தால ஃபிசிக்கல் அட்ராக்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது, மனசு அது இதுன்னு சொன்னேன், இன்னும் பெருசாக இருந்தெல்லாம் சொன்னியே, சரண்யா எதை சூஸ் பண்ணாலும் நான் உனக்கு துணையா இருப்பேன்னு சொன்னலை, மறந்துட்டியா அப்படின்னு இன்னசென்ட்டாக கேட்குறா. அப்போ அவனும் அங்கிள் கோவமாயிருந்தார்ல, அதனால அப்படி சொன்னேன், ஆனால் அவட்ட பொண்ணுக்கு என்னை விட நல்ல பையன் கிடைக்க மாட்டான். அப்போ அவளும் ஷோக்காகி அப்போ அதெல்லாம் ட்ராமாவா, சும்மா டயலாக் விட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லை அது ட்ராமா இல்லை, ஆனால் ஒரு விஷயத்த உன்ட்டு சொல்லணும்னு தோணுது, என் மனசை வெளிப்படுத்த போகிற, இந்த கலர்ஸில் நீ பார்க்க ரொம்ப அழகாய்க்க. அவளும் ப்ளஷிங் ஆகி அவனை பார்க்குறா. ஐ ஃபீல் ரொமான்டிக் அப்படின்னு சொன்னதும் அவளும் ஸ்மைல் பண்ணுறா. அவனும் அவளை பார்த்துட்டிக்க. அப்போ அவனும் அவனை பார்த்துக்கிட்டே ப்ளீஸ் என்ன போக விட்றியா அப்படின்னு கேட்குறா. அப்போ அவனும் அவட கையை பிடிச்சிக்கிட்டே சரண்யா, நீ எந்த அளவுக்கு என்ன நேர்மையானவன்னு நினைக்கிறியோ அந்த அளவுக்குலாம் என்கிட்ட நேர்மையானவன் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவளை ரொமான்டிக்காக பார்க்குறான். அவளும் அவனையே பார்த்துட்டிக்க சொல்ல ஏதோ கிட்ட வருது. அவட கையில கிஸ் பண்ண போகிறான். அதுக்குள்ளே காற்று அடித்ததும் அவளும் திரும்பி பார்க்குறா ஷோக்காகி. அப்போ அந்த கொஸ்டியூம் பக்கத்தில் தான் இது வியூவை முறைச்சி பார்த்துக்கிட்டே அப்போ அவளும் எனக்கு கொழுவுது அப்படின்னு சொல்லிட்டு நடுங்குறா. அப்போ அவனும் அவளையே பார்த்துட்டீங்க, எனக்கு ஸ்டார் கேசஸ்டே ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்கிற பக்கம் லைட்லாம் பிளிங்க் ஆகுது. அப்போ வியூ என்னன்னா ரொமான்டிக்காகவே பார்த்துட்டிக்கான்.
அது வந்துட்டு நம்ம பக்கத்தில் அது வந்துட்டு அப்படின்னு சொல்லி அவள் பயந்துக்கிட்டே சொல்கிறா. அப்போ அந்த கோஸ்ட்டு வேகமாக முறைச்சி பார்த்துட்டிக்குது. அப்போ அவனும் சும்மா சாக்க சொல்லாத, உன் பக்கத்தில் நான் மட்டும்தான் இருக்கேன், உன்னால் என் மூச்சு காட்டா உணர முடியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ அவளும் பயந்துக்கிட்டே சுற்றி கிட்டி பார்க்குறா. உன் ஹார்ட் துடிக்கிறத கேட்க முடியுது, நீ கொஞ்சம் நர்வஸ் ஆகிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அவளும் அவனை பார்க்க அவனுக்கு என்னென்ன ப்ளீட்டிங் ஆகுது அந்த கொஸ்டால். அவள் அந்த கொஸ்ட்டு முறைச்சி பார்த்துட்டேக்கி அவன் சரணியாவும் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ அவனும் பெயினில் அப்படின்னு சொல்லிட்டு துடிக்கிறான்.